துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் என்ன காரியங்களை செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, எதை அணிந்து கொண்டால் சிறப்பு, எதை அணியாமல் இருந்தால் சிறப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். எனக்கு பிளஸ் பண்ண மாதிரியே உங்களையும் பிளஸ் பண்ணுவாங்க. இதை சொல்றதுக்கான அத்தாரிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. வேற உலகத்திலே மிகப்பெரிய லவ் மேரேஜை ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிச்சவரே முருகப்பெருமான் தான். எக்ஸ்பெரிமெண்டல் காட், இஸ் எ பெஞ்ச் மார்க், இஸ் எ ரோல் மாடல். அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அந்த குரு இருக்கும் பொழுது ஒரு ப்ரொஃபஷனலிசம் கொடுப்பார். அந்த ப்ரொஃபஷனலிசம் உங்களுக்கு மிஸ் ஆகும். துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க சார், நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கும், ஆனா அதுல இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் என்ன காரியங்களை செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, எதை அணிந்து கொண்டால் சிறப்பு, எதை அணியாமல் இருந்தால் சிறப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். உலகத்திலே நிறைய டூஸ் விட டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதை பண்ணலாங்கிறது நமக்கே தெரியும், இதெல்லாம் பண்ணலாங்கிறது நமக்கே தெரியும். எதை பண்ணக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, 2 கூடைய செவ்வாய் தான் உங்களுக்கு பணம் தர போறார், தனாதிபதி. அப்போ முருகப்பெருமான் தான் உங்களோட துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. முருகன் 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 தான் உங்களுக்கு. முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே தருவாய் தனமும் புகழும். தருவாய் தனமும் புகழும். முருகா நீதான் என்னை காப்பாற்றணும். முருகா முருகா ஒரு 100 பேட்ட மாடிக்கிட்டே முருகா. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேர் இருக்கு கலியுகத்து தெய்வம் முருகன். இந்த முருகப்பெருமானை நம்பினவர் என்றும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. காரணம் என்னவென்றால், துலாம் ராசிக்காரர்களாம் 2 கூடியவனும் அவன் தான், 7 கூடியவனும் அவன் தான். நீங்க உங்க ஒய்ஃப்ட எப்ப பிரச்சனை வந்தாலும் மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிடுற மாதிரி முருகா முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா என்னப்பா என்னப்பான்னு அவர் திருப்பி கேட்பார். எனக்கு பிளஸ் பண்ண மாதிரியே உங்களையும் பிளஸ் பண்ணுவார். இதை சொல்றதுக்கான அத்தாரிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செய்யுங்கள். இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது. நீங்கள் 2 7 முருகப்பெருமான் என்பதால், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதால், உங்களுடைய சிறப்பான ஸ்தலங்களாகப்பட்ட உலகத்தினுடைய நம்மளையே முருகன் இருக்கும் ஸ்தலங்கள் நம்ம சொல்றோம். பழனிமலை முருகன், பழனிமலை முருகன். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அது மாதிரிலாம் நம்ம ஆளுங்க முருகனுக்காக பாடின பாட்டெல்லாம் 1 2 பாட்டா. சரி, இன்னைக்கு காலையிலே நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் பாருங்க. காலைல 4 மணிக்கெல்லாம் விநாயகனே வினை தீர் போதும் சார் எந்திரிச்சிட்டேன். அந்த ஒரு படத்துல இவர் பண்ணுவாரு, அலெக்சாண்டர் ஒண்டர்லாண்டா. அவரு அதை ரசிச்சு சொல்லுவார். நான் அந்த பதிவுல விரும்பி பார்ப்பேன். விநாயகனே வினை தீர்ப்பவனே. என்ன குரல்! தூங்குறவன் யாரா இருந்தாலும் போதும் சார் எந்திரிச்சிட்டேன் சார் எழுப்பி விட்றாரு. அந்த மாதிரி இந்த முருகப்பெருமானுடைய பாட்டு தான் அடுத்த பாட்டு. எல்லார் வீட்லயும் சாயந்தரம்னா போய் பாருங்க, 6 மணிக்கு போய் பாடுறீங்க. ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர். அதுல ஒருத்தன் கேட்கறான், சார் உண்மையிலேயே சார் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற ஒரு முருகப்பெருமான் தான் சார். ஏன் சார்? சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலவன் சார். சும்மா கிடையாது, எந்த காடாவது அப்படி சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்றாங்களா? ஐயோ, அது சிஸ்டருக்கு உதவலையா, சிஸ்டருக்கு உதவுறாங்க. முருகப்பெருமானை வச்சுதான் நம்ம கிண்டல் சொல்லலாம். சார் உலகத்திலே மிகப்பெரிய லவ் மேரேஜை ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிச்சவரே முருகப்பெருமான் தான். எக்ஸ்பெரிமெண்டல் காட், இஸ் எ பெஞ்ச் மார்க், இஸ் எ ரோல் மாடல். அவர் தான் வள்ளியை முதலியா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் ஹீரோ. இதுக்கு பிள்ளையார் லவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாராவது பிள்ளையார் கல்யாணம் ஆகலைன்னு யாராவது வருத்தப்பட்டு இருக்குமா பாத்தீங்களா? நம்ம உலகம் பாருங்க, என்னைக்குமே நாடோடிகள் படத்துல ஒரு மாதிரி தான், சேர்த்து வச்சவனு மறந்துடுவோம். அப்படியே 2 7 உங்களுக்கு முருகப்பெருமான் என்பதால் வேல் விருத்தம் படிங்க, சண்முக கவச்சம் படிங்க. முருகன் தான் உங்களை எல்லாத்தையும் காப்பாற்ற போறார். காலையிலேயே எந்திரிச்சு சத்தமா முருகன் பாட்டு. உள்ளம் முருகுதையா முருகா உன்னை காண்கையிலே அள்ளி அணைத்திடவே. அதெல்லாம் பாருங்க. அடுத்ததாக நீங்கள் பண்ணக்கூடியது என்ன? 5 கூடிய சனி பகவானே உங்க ஃப்ரெண்டு. உங்களுடைய லைஃப்ல நீங்க பாக்கெட்ல போட்டு சுத்துறீங்க சனி பகவானை. சனி பகவான்லாம் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு.
சனி பகவான் என்னைக்குமே உழைப்பாளிகளின் கடவுள். சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீட்டில் வைங்க. என்னது? ஐயப்பனுடைய படம், ஐயப்பனுக்கு வைக்கப்படுற ஸ்டெப்ஸ், 18 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா அந்த 18 ஸ்டெப்ஸோட இருக்கக்கூடிய ஐயப்பன போட்டோ, மாருதி இப்படி இருக்கிற மாதிரி நல்லா கதாயுதத்தை தாங்கிட்டு வலிமை பொருந்திய மாருதி பறக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, நெஞ்ச கிழிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள வைக்கிற இந்த சிலை வைக்கணும். இதெல்லாம் வழிபடுங்க, உங்களுக்கு சிறப்பு. வீட்டுக்குள்ள இந்த கேணி மாதிரி, அதாவது கிணறு மாதிரியான பொம்மை, அதே மாதிரி சுரங்கம் மாதிரியான பொம்மை, இதெல்லாம் வீட்டில் வைக்கிறது நல்லது. சார் அதுக்கெல்லாம் எவனா வீட்டில் வைப்பானா சார்? சுரங்கம்லாம் கண்டுபிடிச்சி வீட்டில் வைப்பானா? ஒரு பொம்மை கிடைச்சா வைங்க. இப்போ கேரளா போறீங்க, திருச்சூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுரங்க பாதையில் போகிற மாதிரிலாம் வரும். அந்த மாதிரிலாம் அது மாதிரி பொம்மைகள், படங்கள் இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 3, 6 கூடிய குரு உங்களுக்கு ஆகாது. துலாம் ராசிக்காரர்கள் குரு ஆகாது. ஸோ குரு உங்களுக்கு ஆகாதுங்கிறதுனால நம்பர் 3 நீங்கள் தவிர்க்க வேண்டும். எல்லோ கலர் ட்ரெஸ் நீங்கள் தவிர்க்க வேண்டும். வியாழக்கிழமைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சித்தர் வழிபாடு போன்றவை செய்பவர்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. சில பேர் இருக்காங்க, சார் நான் வந்து பாம்பாட்டி சித்தரை கும்பிடுறேன், பாம்பாட்டி சித்தர் வந்துட்டாரு, பாம்பெல்லாம் வந்துடும், நீ கொஞ்ச நேரம் கம்னுரா ப்ளீஸ்ரா. இருக்கிறவங்க ஒரு பக்கம்னா, இப்போ நானே வந்து சேனல்லாம் எடுத்து பார்க்குறேன், ஜோதிடர் யுகம் சேனல் ஆகட்டும், அது எல்லா சேனல் ஆகட்டும், ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள்லாம் ஒரு பக்கம் பேட்டி கொடுத்தா ஈக்குவலாக சித்தர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் யார் தெரியுமா, முடியெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு எனக்கு பார்க்கவே பயமாக இருக்கு, யார் போவீங்களாம் எல்லாம் அகோரிஸ் போல இருக்கு. சரி, எல்லாத்துக்கும் ஒரு கலர் இருக்கா இல்லையா? ஜோதிட யுகத்திலே இந்த மாதிரி ஜிப்பா போட்டு அழகா இந்த மாதிரி ருத்ராட்சம் போட்டு அப்படி மங்களகரமா இருக்கிற ஒரே ஆளு நான் மட்டும்தான். வேற யார் ப்ரொஃபஷனலா வராங்க சொல்லுங்க? எதையாவது ஒரு சட்டையை மட்டும் டிஷர்ட் மட்டும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அந்த குரு இருக்கும் பொழுது ஒரு ப்ரொஃபஷனலிசம் கொடுப்பார். அந்த ப்ரொஃபஷனலிசம் உங்களுக்கு மிஸ் ஆகும். துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க சார், நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கும், ஆனா அதுல இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. நான் ஒரு பழாப்பழம் மாதிரி வெளியே நிறைய முட்களை, உள்ள இருக்கிற சுளைகளை பாருங்க, உள்ள இருக்கிற கருத்துக்களை பாருங்க. நீங்க அப்படி ஒரு படம் பண்ற மாதிரி தான் வரும். ஜாலியா அது என்னமோ சொல்ல வர்றாரு, இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு டைரக்டர் சொல்ல வர்றாரு, காமெடி மட்டும் எடுத்துட்டு போயிடாதீங்க. ஸோ அப்ப 6 கூடிய அந்த குரு பகவான் என்னத்திற்காக? ப்ரொஃபஷனலிசம் உண்டாக்குவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு. உங்களோட பெரிய மைனஸே என்ன அப்படின்னா, நீங்க இயல்பாவே இருப்பீங்க, எங்க போனாலும் இயல்பா இருப்பீங்க. அதான் உங்க பிரச்சனை. மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் மாதிரி பேசணும். திஸ் இஸ் அவர் கம்பெனி கோல்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட், ஆக்சுவலி வி நீட் டு அப்படின்னா அப்படிதான் அங்க பீட்டர் விடணும்னா பீட்டர் விட்டு தான் ஆகணும். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா, எங்க கம்பெனியை எவனும் கிடைக்க மாட்டேங்கிறான் சார், கஸ்டமரே இல்லை சார், நானே இங்க இப்படிலாம் பேசக்கூடாது. ஸோ இந்த ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்ணுங்க, எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் தான் உங்களோட மைனஸ். 11 கூடிய சூரிய பகவான் தலைமை பதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. எங்க போனாலும் உங்களை டீம் மெம்பரா தான் வச்சிருப்பானே தவிர டீம் லீடரா உங்களை கடைசி வரைக்கும் ஆக்க மாட்டான். காரணம் என்னவென்றால், துலாம் ராசிக்காரர்களுக்கு 11 கூடியவன் பாதகாதிபதி. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையானா ரெட்டில்ஸ் பக்கத்துல இருக்க ஞாயிறு கோயிலுக்கு போகலாம், சூரியனார் கோயில்களுக்கு போகலாம். ஒவ்வொரு கோயில்களுக்கும் செல்லுங்கள். சூரியன் சம்பந்தப்பட்டவை. 1000 கரங்கள் நீட்டி நம்பர் 1ல எதுவும் ஆரம்பிக்காதீங்க. சண்டே எதுவும் ஆரம்பிக்காதீங்க. ரெட் கலர் ட்ரெஸ் வேண்டவே வேண்டாம். அவர் சொல்றதை மட்டும் செய்யுங்க, சிறப்பா இருப்பீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். இதோட அந்த வீடியோவும் அட்டாச் ஆயிருக்கும், அதை பார்த்து நீங்கள் அந்த ஹோமத்திற்கு புக் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல்ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள். இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம்.